மரியாதைராமன் கதைகளில் அடுத்த கதை துப்பு துலங்கியது. புலவர் ஒருவர் பல ஊர்களுக்கு சென்று அங்கு உள்ள செல்வந்தர்களை புகழ்ந்து பாடி பொன்னும் பொருளும் பரிசு பெற்றார். அவற்றையெல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். புலவர் மூட்டையுடன் வருவதை கண்ட வழிப்பறி கள்ளன் ஒருவன் கையில் இருந்த மூட்டையை பறித்து கொண்டு ஓடிவிட்டான். மூட்டையை பறிகொடுத்த புலவர் வருத்தத்தோடு நீதிபதி மரியாதைராமனிடம் வந்து முறையிட்டார். வழிப்பறி கள்ளனை பிடித்து வர செய்து விசாரித்தார் மரியாதைராமன். கடவுள் அறிய நான் புலவரிடமிருந்து மூட்டையை பறிக்கவில்லை என்று பொய் சத்தியம் செய்து சாதித்தான் வழிப்பறி கள்ளன். வழிப்பறி செய்ததற்கு போதிய சாட்சி இல்லை என்று திருடனை விடுவித்து விட்டார் மரியாதைராமன். திருடனுக்கு தெரியாமல் அவனை தொடர்ந்து 2 ஒற்றர்களை அனுப்பி அவன் வீட்டில் நடக்க நிகழ்ச்சிகளை உளவறிந்து வருமாறு உத்தரவிட்டார் மரியாதைராமன். வழிப்பறி கள்ளன் மிகுந்த உற்சாகத்தோடு வீட்டிற்கு வந்தான். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று கேட்டால் அவன் மனைவி, எனக்கு வெற்றி, கடவுள் அறிய நான் திருடவில்லை என்று நீதிமன்றத்தில் பொய் சத்தியம் செய்தேன், அவ்வளவுதான், நீதிபதி என்னை போகும்படி சொல்லிவிட்டார் என்று கூறி மகிழ்ச்சியோடு குதித்தான். அவன் கூறியவற்றை ஒற்றர்கள் மரியாதைராமனிடம் வந்து சொன்னார்கள். திருடனை பிடித்து வர செய்து அடி மேல் அடி அடித்தால் அம்மியின் நகரும் என்ற பழமொழிப்படி அவனுக்கு சவுக்கடி கொடுக்க சொன்னார் நீதிபதி. திருடியதை ஒப்புக்கொண்டான் திருடன். அவனிடமிருந்த பொருளை கைப்பற்றி புலவரிடம் அளிக்க செய்தார். திருடியது ஒரு குற்றம், அதை மறைத்து பொய் சத்தியம் செய்தது மற்றொரு குற்றம். 2க்கும் 2 தண்டனை வழங்கினார் மரியாதைராமன்.